போகிறேனோ அவர்கள் என் சகோதரர்கள். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், அவர்களை நான் ஏற்கனவே கொன்றுவிட்டேன். நீ கொல்லப்போவது இரண்டாம் முறைதான். இது தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கும் போர். புரிகிறதா? भगवान जी की जय हो, भगवान जी की जय हो, भगवान जी की जय हो, भगवान जी की जय हो. எதுவும் போடாத பாய். ஏன் கொழுப்பு வேணுமா? பீஸா போடு. தேங்க்யூ பாய். சரி போலாமா? போலாம். வைதா சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன வைது குட்டி, ஸ்க்ரீன் சேவரை மாற்றி ஃப்ளாஷ்பேக் போயிட்டியா? இப்போ பெயின்லாம் இல்லைல்ல? அப்பப்போ உன் பிள்ளையும் உன்ன மாதிரியே உள்ள குதிரை டான்ஸ் ஆடுது. बंद कर उसको. நம்ம சொன்னாதான் போலீஸ் உள்ள போகும். எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. நீங்க கவலைப்படாதங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒருத்தன் சிந்துற ரத்தம் தான் இன்னொருத்தனுக்கு வெற்றி திலகம். இதுதான் ராஜநீதி. நாளைக்கு மீடியாவை மீட் பண்ணி அனுதாபம் சொல்லிடுங்க.
पकड़ साला, मार दे उसको। விவேகானந்தர் சிலை கிட்ட விட்டுருங்க. வைது, நீ விவேகானந்தர் சிலை கிட்ட இரு, நான் ஜெய கூட்டிட்டு வந்துடுறேன். சரியா? நீ போ, நீ போ. சார் ப்ளீஸ், நான் சொல்றத இவங்க கேட்கவே மாட்டேன்றாங்க சார். என்னோட ஜெய அங்க எரிச்சிட்டாங்க சார். அரே சூப். சப்ஜி. ஏய், உன் பேர் என்ன? சார், ஜெயவை எரிச்சிட்டானுங்க சார். சார், என்னோட வைஃப் விவேகானந்தா சிலை கிட்ட நிக்குது சார். சார், சீக்கிரம் போகணும் சார். உன் பேர் என்னன்னு கேட்டேன். சார், வைஃப் பிரெக்னன்ட் சார். ஏய், பேர் சொல்ற. ஜிப்சி. ஜிப்சி? அப்படின்னா நீ முஸ்லீமா? बोल रहे क्या तू मुसलमान है, फिर हिंदू, இல்ல கிறிஸ்டினா? அப்பனா யார் நீ? எந்த அமைப்பை சேர்ந்தவன்டா நீ? சலை எல்லா கலவரத்தையும் நீதான் பண்ணியா? சார், நான் மனுஷன் சார். சார், சொல்லிட்டேன் சார். சார், சார், உங்களுக்கு புரியலையா? என் வைஃப் பிரெக்னன்ட்டா இருக்கு. அங்க தனியா நிக்குது. புரியடா, புரியடா. உன் குழந்தைக்கு அப்பன் யாரா? இன்னும் அவர் வரலையா? இந்த நேரத்தில் இங்க நிக்க கூடாதுமா. ஊரே கலவரமா இருக்கு. இப்போ சேஃப் இல்ல. காலையில் அவர் தேடிக்கலாம். பயப்படாத, வண்டியில ஏறுமா. இருந்தா டேஞ்சர். கலவரக்காரன் இங்கே வந்துட்டு இருக்கா. வாமா, காலையில் அவர் வண்டி பார்த்து வரும். வாமா, வீடு வந்துருச்சு. எல்லாம் ஹஸ்பண்ட் விட்டுறோம். வாமா வாமா, பார்த்து வாமா. உள்ளதாச்சியா வேற இருக்க, பார்த்து வாமா.
இருக்கானே. இது வரைக்கும் 12 டிஸ்ட்ரிக்டில் கலவரம் நடந்திருக்கு சார். மொத்தமாக 218 என்கொயரி அக்யூஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க சார். நம்பர்ஸ் கூடிட்டே இருக்கு. யோ, விசாரணை கமிஷன் அது இதுன்னு இளவெடுப்பானுங்க. இந்த உருப்படியெல்லாம் கணக்காத ஆகும். இவனுங்க பொலிட்டிக்கல் ப்ரெஷரில் நம்ம கொட்டையை கசக்குவானுங்க. இந்த மீடியா வேறு மைக்கை தூக்கிட்டு கூட்டம் கூட்டமாக வந்துடுவானுங்க. சார் என்னையா மீடியாவில் எக்ஸ்போஸ் ஆனால சார், அவங்க ஆள் ஒருத்தன் விகாட்டியும் உள்ளே கொண்டு வந்துட்டோம் சார். சரி, லாக் பண்ணிட்டு கிளம்பு. பார்த்து இங்கே அந்த என்ன சார், எப்படி நாளைக்கு வந்து வெளியே எடுத்துருவாங்க? அது வரைக்கும் நல்லா பார்த்துக்கங்கண்ணே. நைட்டுக்கு சாப்பாடு முன்சிக்கிறதுல இறக்கிடுங்க சார். தம் பாக்கிட்டு வாங்கய்யா, பிரசாதம் வாங்கிக்கோங்க. ஜி, எல்லாம் நம்ம பசங்க உயிரையே கொடுப்பானுங்க. நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு நாம தான் பொறுப்பு. பாரியா, இனிமே உன் கை உசர போகுது. நாங்கள் உண்மை அறியும் பாதுகாப்பு குழுவிலேருந்து வந்திருக்கோம். இந்த கலவரத்தை பற்றின உண்மைகளையும் ஆதாரங்களையும் முழுமையாக திரட்டிட்டு தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். எல்லாரும் நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. உங்களை எல்லாம் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறோம். அங்க போலீஸ் அடிச்சாங்களான்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொல்லணும். எல்லாருக்கும் சொன்னது புரிஞ்சுதா? அங்கே போய் யாரும் வாய் தரக்கூடாது. எவனாவது உளறன்னு வையே, பாம்பு பிளாஸ்ட் கேஸில் எழுதி என்கவுண்டரில் முடிச்சு விட்டுருவோம். எல்லாரும் கைராக வச்சுட்டு வண்டியில் போய் ஏறு போ. போலீஸ் உங்களை அடிச்சாங்களா? பயப்படாம உண்மையை சொல்லுங்க. போலீஸ் உங்களை அடிச்சாங்களா? देखा इतना मार पीट के रखे हैं. சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட விசாரணை கைதிகளை ஓராண்டாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தாமல் சிறையில் வைத்திருப்பதே தவறு. அதுவும் அவர்களை அடித்து சித்திரவதை செய்திருப்பது மிகப்பெரிய தவறு. இப்போதும் கூட மக்கள் பாதுகாப்பு கண்காணிப்பகத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்திருப்பதனாலேயே இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது. காவல்துறையின் இந்த செயல் வருத்தமளிக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கிற இந்த நீதிமன்றம் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட அப்பாவிகளை உடனே விடுதலை செய்து போதிய மருத்துவ உதவிகளை அவர்களுக்கு அளிக்குமாறு உத்தரவிடுகிறது.